ஹாய் குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு பெரிய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி லஞ்சு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வெல்கம் ட்ரிங்க்கோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி கொய்யாப்பழத்தில் தான் நம்ம ஜூஸ் போட்டு வெல்கம் ட்ரிங்க்காக கொடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு 14 ஐட்டம் நான் செஞ்சுருக்கேன். இந்த 14 ஐட்டமும் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த 14 ஐட்டமும் நான் எப்படி செய்கிறேங்கிறத வாங்க பார்க்கலாம். சாதம், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, சாம்பார், ரசம், பொரியல், அப்புறம் ரோஸ்ட்டு, அப்புறம் பாருங்கள் தயிர், கேசரி, வத்தல், தட்டுவடை, ஊறுகாய், இத்தனை ஐட்டம் சேர்த்து மொத்தம் 14 ஐட்டத்தோடு நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் சாம்பார், பட்டர் சன்னா கிரேவி, சேனக்கிழங்கு ரோஸ்ட், அவரைக்காய் பொரியல், பருப்பு ரசம், கல்யாண வீட்டு கேசரி, கெட்டி தயிர், இங்கே பாருங்கள் சுட சுட சாதம், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, ஊறுகாய், பாருங்கள், இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். அது கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் பருப்பு கழுவிட்டு அதை ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு வந்து மஞ்சள்தூள், கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அப்போ தான் சீக்கிரமாக வேகும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பூண்டு போட்டுக்கிறேன் நான். பாருங்கள், நல்லா பருப்பு வெந்துருச்சு. இதை நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து ஸ்டவ் வானல் வச்சு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். கத்திரிக்காய் காய் தாளிச்சிக்கலாம். ஆயில் வந்து காஞ்சிருச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கோல்டன் கலரில் வரணும். பாருங்கள், நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து நான் போட்டுக்கிறேன். எப்பவுமே தாளிக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு தாளிங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து கொத்தமல்லி ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் தண்ணியில் வந்து கத்திரிக்காய் அறுத்து போட்டிருந்தேன். அதை இதோட போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஆயிலே வதங்கட்டும். நல்லா கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா காய் வேகணும். ஆயிலே வேகும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நடுவில் சென்டர் பண்ணிக்கலாம். ஒரு 2 தக்காளி வந்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நம்ம இது பண்ணும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கரண்டி போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். தக்காளி மசிஞ்சால் தான் சாம்பார் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கிறேன். 3/4 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள். நல்லா கரண்டி போட்டு நல்லா மசிச்சிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். காயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ இது வேகாததுக்காக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். காய் வேகட்டும். நான் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்கள், நான் சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு செய்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சிருச்சு. நான் சேனக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இதோட போட்டுக்கிறேன். நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் ரோஸ்ட் நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் நான் போடுறேன். அப்போ தான் நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயிலே தான் இது வதங்கணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சம் கறிவேப்பிலை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா இந்த பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளேம் வந்து கூட்டியோ இது பண்ணவே கூடாது. சிம்லேயே இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் புளி ஊற்றிக்கிறேன். ஒரு கோலி குண்டு அளவுக்கு நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை ஊற்றிக்கிறேன். காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம பருப்புலேயே எடுத்து ஊற்றிக்கலாம்.
நல்லா கிளறி விட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். சாம்பார் பொடி போட்டு இறக்கும்போது சூப்பராக இருக்கும். சாம்பார் சூப்பரான வாசனையோடு இருக்கும். ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே இருக்கும். பாருங்கள் நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கிக்கிறேன். கத்திரிக்காய் சாம்பார் ரெடி. இப்போ அவரைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து வானல் வச்சுருக்கேன். வானல் வச்சா ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும். இதுக்கு ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். பூண்டு போட்டு செய்யும்போது பொரியல் சூப்பராக இருக்கும். ஒரு மிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை போட்டுக்கலாம். நான் கட்டரில் தான் கட் பண்ணேன் பாருங்கள். அதனால தான் ஒரே மாதிரியே இருக்குது. இதுக்கு தேவையான ஒரு சால்ட்டு போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஊற்றக்கூடாது. இது மூடி போட்டு இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் பாருங்கள் நம்மளுடைய சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த பக்கம் வந்து நம்மளுடைய பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் தேங்காய் வந்து மிக்சியில் தான் நான் துருவி போட்டிருக்கேன். மிக்சியில் ஒரு இது ஓட்டுனாவே நல்லா வந்துடும். பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. சாதமே வெந்துருச்சு. நான் கஞ்சி வடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் ரசமும் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு ரசம் தான். இந்த பக்கம் பாருங்கள் சென்னா ஊற வச்சுருந்தேன், அதையும் வேக வச்சுக்கிறேன். பாருங்கள் ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்கிறேன். சென்னாவும் வெந்துருச்சு. இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் நசுக்கி பார்க்குறேன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இதுக்கு நான் காலையில் தான் ஊற வச்சேன், நைட்டு கூட ஊற வைக்கல. அது வந்து சுடு தண்ணியிலே ஊற வச்சுட்டா டக்குன்னு ஊறிடும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா கூட காலையில் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா அது சீக்கிரமாக ஊறிடும். பாருங்கள் இது ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இது சென்னாவுக்கான மசாலா தான் இது. நம்ம அரைச்சி சென்னாவில் ஊற்றணும். பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் எல்லாமே ஆயிலே நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனைலாம் போகணும். பாருங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் பச்சை வாசனைலாம் போகும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கலாம். சிம்மில் தான் வைக்கணும், இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு ஆயில் விட்டுக்கிறேன். இதை சென்னா கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் 1/4 ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 லவங்கம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம், நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சென்னா வந்து அப்படியே அதோட தண்ணியோடய ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். சிலர் வந்து இந்த சென்னாவையும் கொஞ்சமாக அரைச்சி ஊற்றுவாங்க. நான் அப்படிலாம் செய்யலை. இப்படி செஞ்சாவே ஓரளவுக்கு நல்லாவே கெட்டியாகவே இருக்கும். பாருங்கள் நம்மளோட சென்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். நம்மளுடைய பட்டர் சென்னா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து ஜீரா ரைஸ்க்கு தான் நான் ரெடி பண்ணுறேன். ஜீரா ரைஸ்க்கு வந்து வெங்காயம் எதுக்குன்னு கேட்காதீங்க. வெங்காயமும் முந்திரி பருப்பும் நம்ம நல்லா வறுத்து போடும்போது சூப்பராக இருக்கும். நம்ம ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் லஞ்ச் தான் ரெடி பண்ணுறோம். அதனால் நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் கலருக்கு வரணும். இது வந்து இறக்கும்போது போட்டு நம்ம இறக்கணும். ஜீரா ரைஸ் சூப்பராக இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம ஜீரா ரைஸ்க்கு வேறு எந்த மசாலா பொருட்களும் அதிகமாக போட போகிறதில்ல. பாருங்கள் ஒரு பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் வந்து நான் நெய் விட்டுக்கிறேன் ஜீரா ரைஸ்க்கு. அதே மாதிரி தாங்க ஒரு 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், ஒரு
இந்த ஸ்டார் பூ இதையெல்லாம் போட்டுக்கலாம், நல்லா தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரா போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் கொஞ்சம் ஜீரகம் அதிகமாக தான் தேவைப்படும். இதெல்லாம் பொரியட்டும். பொரிஞ்சதும் நான் வந்து பாருங்கள், 1 டம்ளர் அளவுக்கு வந்து நான் பாசுமதி ரைஸ் தான் ஊற வச்சு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி அது இதுலேயே போட்டுக்கலாம். நெய்யிலேயே வதங்கணும் நல்லா. அப்போ தான் ஜீரா ரைஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நான் குக்கரில் தான் வைக்கிறேன். ஆனாலும் மூடி போடலாம். அப்படியே சாதாரண மூடி போட்டு ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வச்சாவே போதும். நம்மளுடைய ஜீரா ரைஸ் போலன்னு ரெடி ஆயிரும். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். எல்லாம் கிளறி விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், ஆயிடுச்சு. ஒரு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ பார்க்குறேன் எப்படி பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம வறுத்து வச்ச வெங்காயத்தையும் நம்ம முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணி போடும்போது ஜீரா ரைஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஜீரா ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம கேசரி செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு வானல் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். அதுலேயே முந்திரி திராட்சை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே நெய்லேயே நான் வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து ரவை போட்டு வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்துக்கணும். நெய்லேயே வறுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக கேசரி பவுடர் போட்டுக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்திக்கங்க. 3/4 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்திக்கிறேன். எல்லாமே கிளறி விட்டுக்கலாம். 3 ஏலக்காய் தட்டி போட்டுக்கிறேன் வாசனைக்காக. நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை இதோடு போட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இறக்குறப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குனா நம்மளுடைய கேசரி கல்யாண வீட்டு கேசரி மாதிரி சூப்பர் மணத்தோடு இருக்கும். நம்மளுடைய கேசரியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சப்பாத்திக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம உருட்டிக்கலாம். நான் ஸ்டவ்வில் வானல் இது வச்சுருக்கேன், தோசைக்கல். அது காஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம டக்குன்னு உருட்டி போட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட சப்பாத்தியே ரெடி ஆகிடும் சீக்கிரமாக. நான் பட்டர் சப்பாத்தி தான் செய்கிறேன். ஏன்னா இது ஸ்பெஷல் லஞ்சுனால நான் பட்டர் சப்பாத்தி தான் செய்கிறேன். ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. சூப்பர் வாசனையோடு இருக்குது சப்பாத்தி. பட்டர் போட்டனால சூப்பராக இருக்குது. பாருங்க, சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வத்தல் வறுத்துக்கலாம். அப்போ இது வீட்லேயே ரெடி பண்ண வத்தல் தான். மே மாதம் ரெடி பண்ணது தீர்ந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். நாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் 14 ஐட்டம் மொத்தம் ரெடி பண்ணியிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுங்கிறத நான் சொல்லிட்டேன். இது வந்து நான் இப்போ பிளேட்டிங் பண்ண போகிறேன். பாருங்கள், வெல்கம் ட்ரிங்காக நான் கொய்யாப்பழ ஜூஸ் தான் வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சாம்பார், பட்டர் சன்னா கிரேவி, பருப்பு ரசம், அவரைக்காய் பொரியல், சேனக்கிழங்கு ரோஸ்ட், கெட்டி தயிர், கல்யாண வீட்டு கேசரி, வத்தல், இவ்வளோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள், சுட சுட சாதம், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, பட்டர் சப்பாத்தி, ஊறுகாய், லெமன் ஊறுகாய், தட்டுவடை. நம்மளுடைய ஸ்பெஷல் லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு, ஸ்பெஷலான கெஸ்ட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த ஜீரா ரைஸ்க்கு வந்து காரசாரமான நம்ம குழம்பு வச்சு சாப்பிடும் சும்மா அப்படி இருக்குங்க. இதுக்கு சென்னா கிரேவி கூட சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள். எதையுமே ரசித்து செய்யுங்க, ருசித்து சாப்பிடுங்க. பை பாய்.